தமிழ்நாடு அரசு நடத்தும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிற குறிப்பாக குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2, குரூப் 2A போன்ற தேர்வுகளுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிற மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டைம் அண்ட் ஒர்க், வேலையும் நேரமும். இது அனைத்து டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கும் மிக முக்கியமானது. இந்த வீடியோவில் நாங்கள் அனைத்து கான்செப்டும் எடுத்து உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்கள் திருப்பி பார்த்து உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்னால் என்ன பேசிக்கான கான்செப்ட்டு அப்படின்னு பார்த்தா ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஒன்று கான்செப்ட், என்ன அவங்க சொல்ல போகிறாங்கிறத கான்செப்ட். ரெண்டாவது எல்சிஎம் மீசியமாக எடுக்க தெரியணும், கான்செப்ட் தெரியணும். நான் எதை கான்செப்ட்னு சொல்கிறேன்னா, ஏவும் பியும் ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பாங்க, 15 நாளில் முடிப்பாங்க. ஏ 10 நாள் முடிப்பார், பி 15 நாள் முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பார்? இது ஒரு கான்செப்ட். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க. அதை ஏ மட்டும் 20 நாளில் முடிக்கிறாரு. அப்போ பி எத்தனை நாளில் முடிப்பார்? இது ஒரு கான்செப்ட். ஏ 10 நாளில் முடிப்பார், பி 15 நாளில் முடிப்பார். ஏவும் பியும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3 நாள் கழிச்சு பி போயிடுறாரு. மீதம் உள்ள வேலையை ஏ எத்தனை நாளில் முடிப்பார்? இதுவும் கான்செப்ட் தான். 30 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாட்களில் முடிக்கிறார்கள், 20 பெண்கள் 10 நாட்களில் முடிக்கிறார் என்றால் 5 ஆண்களும் 5 பெண்களும் எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? இது மாதிரி வரதான் கான்செப்ட். இந்த நான் ஒரு கான்செப்டையும் அந்த கணக்கு கூட சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் திருப்பி பார்த்து இதை மாரி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் கான்செப்ட். இதை நீங்கள் திருப்பி பார்த்து உங்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நாம் இப்போ வீடியோவுக்குள்ளே போகலாம். வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்கள் முடிப்பார். ஏ ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பார். பி என்பவர் 15 நாட்களில் முடிப்பார். பி 15 நாளில் அந்த வேலையை முடிப்பார். ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? இதில் சின்ன ஒரு கான்செப்ட் பாருங்கள். ஏ மட்டுமே 10 நாள் முடிக்கிறாரு. பி அவரோடு சேர்ந்து பண்ணும்போது 10 நாளை விட குறைவாக நாட்கள் ஆகும். இது ஒரு கான்செப்ட். 2 பேரும் சேர்ந்து பண்ணும்போது என்ன பண்ணணும்? நாம் கூட்டணும் ரெண்டும். ஏ எத்தனை நாள்? 1/10. பி எத்தனை நாள்? 1/15. ரெண்டையும் கூட்டும்போது எல்சிஎம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சின்ன ஒரு டெக்னிக்கல் சொல்கிறேன். இதை இப்படியே நீங்கள் டெவலப் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம். தானா வகத்தில் கண்டுபிடித்து போடுறது அது ஒரு மெத்தட். டைரெக்டாக இல்லை. பெரிய நம்பர் என்ன? 15. சின்ன நம்பர் என்ன? 10. பெரிய நம்பரை சின்ன நம்பர் மீதம் இல்லாமல் வகுக்குமா? வகுக்கா சார். அது மீதம் இல்லாத வகுப்பு வரைக்கும் அதனுடைய மடங்கு நம்ம போயிட்டே இருக்கணும். எங்கே 2 கரெக்டாக தான் எடுத்துக்கணும். இதுதான் கான்செப்ட். இப்போ இது 15 10 அடிக்காது. 15 பெரிய நம்பரை டபுளாக மாற்றணும். 30. இந்த 30ங்கிற நம்பரை 10 எக்ஸாக்டாக கேன்சல் பண்ணோம், 15 மீதி இன்றி எக்ஸாக்டாக கேன்சல் பண்ணோம். அப்போ 30 நீங்கள் எல்சிஎம்மாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு டைம், 2 டைம், 3 டைம் போகலாம் உங்களுக்கு எல்சிஎம் வந்துடும். இந்த 30ல் இந்த 10 எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குது. அதை மேலே பெருக்கும்போது 3 அதனால் 3 ப்ளஸ். இந்த 30ல் 15 எத்தனை டைம் இருக்குது? 2 டைம் இருக்குது. 2 அப்போ 5/30. இதை கேன்சல் பண்ணினா 1/6. அப்போ 6 நாட்களில் ஏவும் பியும் முடிப்பார்கள். இதை வேறு மாதிரிலாம் சொல்லுவாங்க. இன்ட்டு பண்ணுறது அதை நம்ம ஷார்ட்டில் பார்த்துக்கலாம். இதை போட வேண்டிய மெத்தட். இதற்கு சரியான ஆன்சர் பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏபி இருவரும் ஒரு வேலையை 4 நாட்கள் முடிப்பார்கள். அப்போ ஏ ப்ளஸ் பி 4 நாட்கள். அந்த வேலையை ஏ மட்டும் 12 நாட்களில் முடிப்பார். ஏ = 12 எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாள் முடிப்பார்? முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க? ஏவை கொடுத்துருந்தாங்க, பிஏ கொடுத்துருந்தாங்க. ரெண்டையும் கூட்டி ஏபியை கேட்டாங்க. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ஏபி கொடுத்துட்டாங்க, ஏவை கொடுத்துட்டாங்க. ஏபியிலேருந்து ஏவை கழித்தால் நமக்கு பி கிடைத்துவிடும். இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஏபியிலேருந்து யாரை கழிக்க போகிறீங்க? ஏவை கழிக்க போகிறீங்க. யார் உங்களுக்கு கிடைக்கும்? பி கிடைக்கும். ஏபி எத்தனை நாள்? 1/4 மைனஸ் யாரை கழிக்க வேண்டும்? ஏவை கழிக்க வேண்டும். 1/12. நான் சொன்ன மாதிரி எல்சிஎம் பாருங்க. பெரிய நம்பர் 12, சின்ன நம்பர் 4,
பெரிய நம்பரை சின்ன நம்பர் மீதியின்றி வகுக்கும். அதனால் 12 தான் எல்சியம். இந்த 12 4 3 முறை 3 3. இங்கே மைனஸு 12 ஒரு டைம் 1 ஈக்குவல் டு 2/12. இதை சுருக்கினீங்கன்னா 1/6. பி எத்தனை நாள் முடிப்பார்னா 6 நாட்களில் முடிப்பார். அப்போ 6 என்பது மிக துல்லியமான ஆன்சர் பி. முன்னாடி பாருங்க, இதே கணக்கு மாற்றி எப்படி கேட்கலாம்? ஏ வந்து 12 நாளில் முடிக்கிறார், பி வந்து 6 நாளில் முடிக்கிறார். ஏவும் பி எத்தனை நாள்? அப்போ 2 ஆட் பண்ணி உங்களுக்கு 4 வரும். அதே கேள்வி எப்படி பார்த்துருக்காங்க? ஏபி 4 நாள், ஏ 12 நாள். ஏபியிலிருந்து ஏவை கழித்தால் உங்களுக்கு பி கிடைக்கிறது 6. 6 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே பாருங்க, முன்னாடி நாம் பார்த்தது ஏபி 2 பேரை பார்த்தோம். இங்கே ஏபிசின்னு 3 பேர் கொடுத்துருக்கான். ஏ எத்தனை நாள்? 24 நாட்கள். பி எத்தனை நாள்? 6 நாட்கள். சி எத்தனை நாள்? 12 நாட்கள். கேள்வி என்ன? 3 பேரும் சேர்ந்து 3ஐயும் கூட்டணும், அவ்வளோதான். ஏ எவ்வளவு? 1/24. பி எவ்வளவு? 1/6. சி எவ்வளவு? 1/12. என்ன எடுக்கலாம்? எல்சிஎம் எடுக்க வேண்டும். 3 நம்பர் பாருங்க. 24 6 12. பெரிய நம்பர் என்ன சார்? 24. 24 12 6 மீதம் இல்லாமல் அடிக்கும். 12 மீதம் இல்லாமல் அடிக்கும். அப்போ என்ன எல்சிஎம் எடுப்பீங்க? 24 எடுத்துங்க. இந்த 24 26 ஒரு டைம் 1 கூட்டல். 24 6 4 டைம் 4 4 கூட்டல். 24 12 2 டைம் 2 2. அதையும் ஆட் பண்ணோம்னா 1 5 7 7/24. நாம் முன்னாடி பார்த்தோம்னா என்ன பண்ணோம்? 2ஐயும் அடிக்கிற மாதிரி இருந்து சிம்பிளை பண்ணுற மாதிரி இருந்து. சிம்பிளை பண்ணலன்னா ரிசிப்ரோக்கல், அதை தலைகீழாக எழுத வேண்டும். தலைகீழான அர்த்தம் 24/7. எத்தனை 7 இருக்கு? 3 7 21. மிச்சம் எவ்வளோ இருக்கு? 3 3/7. 3/7 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஸோ 3 சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே என்ன பண்ணுறக்க பாருங்க. ஏ 24, பி 6, சி 12, டி எத்தனை வேணாலும் கொடுத்துருப்பாங்க. அது சிம்பிளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எனவே 3/7 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பார். ஏ வந்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அந்த வேலையை ஏ எடுக்கும் நாட்களில் பாதி நாட்களில் அந்த வேலையை முடிப்பார். பாதி நாள் அர்த்தம்? இவர் 18, அதில் பாதி நாள் அர்த்தம் 9 நாள். அப்போ பி வந்து 9 நாட்களில் முடிப்பார். இதான் இங்கே கான்செப்ட். ஏ எத்தனை நாள் எடுக்கிறாரு? 18 நாள். பி வந்து எப்படி இருக்கணும்? அதை விட பாதி எடுக்கணும். அப்போ பாதி எவ்வளவு? 9 நாட்களில் முடிப்பார். அப்போ ஏ வந்து 18 நாட்களிலும் பி என்பவர் 9 நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிறதா மாற்றி சொல்லியிருக்காங்க. இதான் இதனுடைய கான்செப்ட். எனில் ஏவும் பியும் 2 பேரும் ஆட் பண்ண போகிறோம். ஏ எவ்வளவு? 1/18. பி எவ்வளவு? 1/9. 2 கேல்சியம் எடுக்கணும். பெரிய நம்பர் என்னச்சா? 18, சின்ன நம்பர் 9. பெரிய நம்பரில் சின்ன நம்பர் அடிக்கும். அதாவது 18 கேல்சியம் எடுத்துங்க. இந்த 18 18 ஒரு முறை, இந்த 18 9 2 முறை. அப்போ 3/18. இதை சுருக்கினீங்கன்னா 1 3 3 6 3 18. அப்போ 6 நாட்கள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். எனவே 1/6 6 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். எக்ஸ் என்பவர் 1/4 பங்கு வேலையை, எக்ஸ் வந்து 1/4 பார்ட் ஒர்க்கை 10 நாட்களில் முடிப்பார். ஒய் என்பவர் 40% வேலையை 40 நாட்களில் முடிப்பார். இசட் என்பவர் 1/3 பகுதி வேலையை 13 நாட்களில் முடிக்கிறார் என்றால் எவர் அந்த வேலையை முதலில் முடிப்பார்? இதாங்க கேள்வி. இது ரொம்ப ஈஸி. இந்த 1/4x இந்த பக்கம் 4 கொண்டு போகிறலாம் வேணாம். 1/4ன்னு கொடுத்தாலே மேலே இருக்கிறது அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. மொத்தம் 4 பங்கு வேலை, அதில் 1 பங்கு வேலையை முடித்திருக்கிறார். அந்த 1 பங்கு வேலையை முடிப்பதற்கு 10 நாட்கள் ஆகியிருக்கிறது.
அப்போ ஒரு பங்கு வேலையை முடிக்க 10 நாள் ஆச்சுன்னா 4 பங்கு வேலையை முடிக்க எவ்வளோ நாள் ஆகும்? 40 நாட்கள் ஆகும். இதாதுக்கு மீனிங். அப்போ 1/4ங்கிறது அந்த பக்கம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா 4/1 ஆக்கி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 40 நாள் போடுவாங்க. அப்படிலாம் வேணாம். மொத்த வேலை இது அவர் முடிக்கக்கூடிய வேலை. மொத்த வேலை 4 பாகம், முடிக்கக்கூடியது 1 பாகம். 1 பாகத்தின் வேலையோ 10, 4 பாகம் 40. அடுத்தது ஒய்க்கு வாங்க. பர்சன்டேஜ் என்ன பண்ணுங்க? டிவைடட் பை 100. இது சிம்பிளை பண்ண என்னாவும் 2 20 5 20. இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்க. 2 பாக வேலையை முடிக்க 40 நாள் ஆகும். அப்போ 1 பாக வேலையை முடிக்க 20 நாள் ஆகும். 5 பாக வேலையை முடிக்க 100 நாட்கள் ஆகும். அப்போ 100 நாட்கள் ஆகும். இசட்டுக்கு வாங்க. 1 வேலையை முடிக்க 13 நாள். அப்போ 3 வேலையை முடிக்க 39 நாட்கள் ஆகும். புரியுதுங்களா? அவன் சொல்றது 1/4ன்னா 4ல் 1 பங்கு, 1 பங்கு 10 நாள், 4 பங்கு 40 நாள். இங்கே 40%, 2/5, 2 வேலை 40 நாள், 1 பங்கு 20 நாள், 5 பங்கு 100 நாள். இசட்டு 1/3, 1 பாட்டு 13 நாள், 3 பாட்டு 39 நாள். யார் ஒருவர் குறைவான நாளை எடுக்கிறாரோ அவர் தான் முதலில் எடுப்பார். இதில் குறைவான நாளை எடுக்கிறது யாரு? இசட். ஸோ சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ பாருங்க, வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த டைப் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திறமையை அடிப்படையாக வைத்து கேட்பது. திறமை என்பது என்ன? ஒரு 2 நபர்கள் இருக்காங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை விட 2 மடங்கு வேலை செய்வார், 3 மடங்கு வேலை செய்வார் அப்படின்னு கம்பைன் பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம அப்ரோச் பாருங்க. திறமைக்கான விகிதம் கொடுத்துருவான். அதை மாற்றி போட்டால் டைம் டேக்கன். நம்ம டைம் டேக்கன் பேஸில் தான் எடுக்கணும். எப்படி பண்ணுறேன்னு சொல்லி பாருங்க. ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு வேலை செய்யும் திறன் படைத்திருக்கிறார். இவர் ஏ, இவர் பி. திறமை கெப்பாசிட்டி, திறனுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா இவரை விட இவர் 2 மடங்கு கெப்பாசிட்டியான ஆள். அப்போ இவருக்கு கெப்பாசிட்டி 2, இவர் 1. ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறமையானவர், வேலை செய்யும் திறன் படைத்திருக்கிறார். இதை மாற்றி போட்டால் டைம் டேக்கன் ஆகும். நேரம் எடுக்கிறது டைம் டேக்கன். அப்போ டைம் டேக்கன், அதாவது கெப்பாசிட்டியை மாற்றி போட்டால் டைம் டேக்கனை மாற்றி போட்டால் கெப்பாசிட்டி. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? இவர் 2 பங்கு திறமையானவர், இவர் 1 பங்கு திறமையானவர். 2 பங்கு திறமையானவர் 1 பங்கு டைம் எடுப்பார், 1 பங்கு திறமையானவர் 2 பங்கு டைம் எடுப்பார் ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு. அதான் அதுக்கு மீனிங். அப்போ கெப்பாசிட்டியை மாற்றி போட்டால் டைம் டேக்கனை மாற்றி போட்டால் கெப்பாசிட்டி. நமக்கு டைம் டேக்கன் வேணும். கெப்பாசிட்டி என்ன? 2:1. டைம் டேக்கன் என்ன? 1:2. இவர் எடுக்கக்கூடிய நேரம் 1 பங்கு நேரம், இவர் எடுக்கக்கூடிய நேரம் 2 பங்கு நேரம். இது நமக்கு தேவையில்லை. கெப்பாசிட்டியை மாற்றி போட்டோன்னே டைம் டேக்கன் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, அந்த வேலையை பி என்பவர் 12 நாட்களில் முடிப்பார். பி வந்து இவர் 12 நாளில் முடிக்கிறார். அப்போ 2 பங்கு டைம் எடுக்கிறவர் 12 நாளில் முடிப்பார். 2 பங்கு டைம் எடுக்கிறவர் 12 நாளில் முடிப்பார். அப்போ 1 பங்கு டைமை அதில் பாதி எடுப்பார். அப்போ 6 நாட்களில் முடிப்பார்னு கிடச்சிடும். 2 பங்கு டைமு 12 நாள். அப்போ 1 பங்கு டைமு 6 நாள். அப்போ ஏ என்பவர் 6 நாளில் முடிச்சிடுவார். பி என்பவர் 12 நாள் ஆகும். முடித்தால் ஏ மற்றும் பி இருவரும் முதல்ல போட்ட மாதிரி அது மாதிரி ஆச்சு. ஏ 16 நாட்கள், 6 நாட்கள், பி 12 நாட்கள். இப்போ ஏவும் பியும் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க? 1/6 கூட்டல் 1/12. ஏன்னா எல்சியம் பெரிய நம்பரை சின்ன நம்பர் அடிக்கும். 12 எல்சியம். 12ல் 6 2 டைம் கூட்டல் 12ல் 12 1 டைம் ஈக்குவல் டு 3/12. 1 3 3, 4 3 12, 4 நாட்களில் முடிப்பார். ஸோ 4 ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 3 மடங்கு வேகமானவர். இப்போ 3 மடங்கு. இவர் ஏ, இவர் பி. இவர் 1 மடங்காக இருந்தால் இவர் 3 மடங்கு. இது கெப்பாசிட்டி, திறமையினுடைய விகிதம். அதை மாற்றி போட்டால் டைம் டேக்கன். அப்போ நம்ம டைம் டேக்கனாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். இவர் 1 பங்கு டைம் எடுப்பார், இவர் 3 பங்கு டைம் எடுப்பார். ஏ எடுப்பது 1 பங்கு டைம்,
பி எடுப்பது 3 பங்கு டைம். கெப்பாசிட்டியை மாற்றி போட்டேன், எனக்கு டைம் டேக்கனாக மாறிடுச்சு. அதில் என்ன சொல்கிறான், பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட, யார் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட, இவர் எடுத்துக்கிட்ட நேரத்தை விட இவர் 3 பங்கு நேரம் எடுக்கிறாரு, இவர் 1 பங்கு நேரம் எடுக்கிறாரு. இவரை விட இவர் 2 பங்கு நேரங்கள் குறைவாக எடுக்கிறார். அப்போ 2 பங்கு நேரம் குறைவாக எடுக்கிறார். எத்தனை நாட்கள் குறைவாக எடுக்கிறார்? 24 நாட்கள் குறைவாக எடுக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. ஏ எடுக்கக்கூடிய நேரம் 1 பங்கு நேரம், பி எடுக்கக்கூடிய நேரம் 3 பங்கு நேரம். இவரை விட இவர் எத்தனை பங்கு குறைவாக எடுக்கிறார்? 2 பங்கு குறைவாக எடுக்கிறார். எத்தனை நாட்கள் குறைவாக எடுக்கிறார்? 24 நாட்கள் எடுக்கிறார். அப்ப 2 பாகம் என்பது 24னா 1 பாகம் என்பது 12 நாட்களில் முடிப்பார். அப்ப 1 பாகம் என்பது 12, ஏ என்பவர் 12 நாள் முடிப்பார். அப்ப 3 பாகம் என்பது 36 நாள், பி 36 நாள் முடிப்பார். இப்ப பாருங்க, இவரை விட எவ்வளவு நாள் கம்மியாக எடுத்திருக்காரு? 24 நாட்கள் குறைவாக எடுத்து அந்த வேலையை முடித்திருக்கிறார். அவன் என்ன கேட்குறான், இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம். ஏன் எத்தனை நாள்? 12 நாள். பி எத்தனை நாள்? 36 நாள். 2 பேரும் சேர்ந்துங்கிறதால ஆட் பண்ணுறோம், கூட்டிக்கிறோம். எல்சிஎம் பெரிய நம்பரை சின்ன நம்பர் அடிக்கும். 36, 36ல் 12 3 டைம் கூட்டல், 36ல் 36 1 டைம். ஸோ 4/36 சுருக்குனா 1 நாள் 4, 9 நாள் 36. 2 பேரும் சேர்ந்து 9 நாட்கள் முடிப்பார்கள். எனவே சரியான ஆன்சர் சி. திருப்பி சொல்கிறேன் பாருங்க. ஏ என்பவர் பிஐ காட்டிலும் 3 பங்கு திறமையானவர். கெப்பாசிட்டி 3, இவருக்கு 1. டைம் டேக்கன் 1 3. இவர் 1 பங்கு டைம் எடுக்கிறார், இவர் 3 பங்கு டைம் எடுக்கிறார். இவரை விட இவர் 2 பங்கு நேரம் குறைவாக எடுக்கிறார். 24 நாட்கள் குறைவாக எடுக்கிறார். 2 பங்கு 24. அப்போ 1 பங்கு எவ்வளவு? 12. அப்போ இவர் 1 பங்கு 12, 3 பங்கு 36. இவரை விட இவர் 24 நாட்கள் குறைவாக எடுக்கிறார். அப்போ 2 பேரும் கேட்குறாங்க. அப்போ 1/12 கூட்டல் 1/36 9. 9 என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்கள் முடிப்பார். இவர் ஏ சார், இவர் 20 நாளில் முடிப்பார். பி என்பவர் ஏவை விட, இவரை விட 25% அதிகம். பி திறமையானவர். எவ்வளவு? 25% அதிகமானவர். அப்போ இவர் 100 இருந்தார்னா இவர் 125 இருப்பார். இது கெப்பாசிட்டிக்கான ரேஷியோ. இதை சுருக்கலாமா சார்? சுருக்கும் போது என்ன ஆகும்? 4 25 5 25. இது எதுக்கான ரேஷியோ? கெப்பாசிட்டிக்கான ரேஷியோ. நீங்கள் என்ன எடுக்கணும்? டைம் டேக்கன் எடுக்க வேண்டும். டைம் டேக்கனுக்கு போனால் டைம் டேக்கன் மாற்றி போடணும். இங்கே 5 ஆகும், இங்கே 4 ஆகும். டைம் டேக்கனை, அதாவது டைம் டேக்கனா கெப்பாசிட்டியை மாற்றியாச்சு. இப்போ நமக்கு என்ன தெரிகிறது? இவர் 5 பங்கு டைம் எடுக்கிறார், இவர் 4 பங்கு டைம் எடுக்கிறார். 5 பங்கு டைம் எடுக்க எத்தனை நாள் எடுக்கிறாரு? 20 நாள். அப்போ 5 பாகம் 20 நாள், 1 பாகம் எவ்வளவு? அப்போ 20/5 = 4. அப்போ 1 பாகம் 4னா 4 பாகம் எவ்வளவு? 4 × 4 = 16. அப்போ பி எத்தனை நாள் முடிப்பார்னா 16 நாட்களில் முடிப்பார். சிம்பிளுங்க, ஒன்றும் இல்லை. முன்னாடி மடங்கு என்று கொடுத்தான், இப்போ சதவீதம் கொடுக்குறான். 2 ஒரே கான்செப்ட் தான். இப்போ 2 பேர் தான் கம்பாரிசன், ஏ பி. ஏ என்பவரை விட பி 25% அதிகம். இவர் 100ஆக இருந்தால் இவர் 125ஆக இருப்பார். அப்போ கெப்பாசிட்டிக்கு ரேஷியோ 4:5. நான் டைம் டேக்கனாக மாற்றும் போது 5:4 மாறிவிடும். இப்போ ஏ 20 நாள் டைம் எடுக்கிறாரு, அதாவது 5 பங்கு டைம் எடுக்கிறது 20 நாள். 5 பங்கு டைம் 20 நாள்னா 1 பங்கு எவ்வளவு? 4 நாள். 1 பங்கு 4 நாள், 4 பங்கு 4 16. பி எத்தனை நாள் முடிப்பார்னா 16 நாள் முடிப்பாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க. பி என்பவர் அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்? 16 நாட்களில் முடிப்பார். பி என்பது மிக துல்லியமான ஆன்சர். எக்ஸ் இந்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேரோ 3 பேரோ ஒன்றா வேலை செஞ்சு ஒரு அமௌண்ட்டு சம்பாதிப்பாங்க. இந்த அமௌண்ட்டை எப்படி நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் குறைவான நாள் எடுக்கிறாரோ அவர் தான் திறமையானவர். நீங்கள் அவருக்கு தான் அமௌண்ட் அதிகமாக கொடுக்கணும்.
இவர் ரொம்ப நாளாக வேலை செய்கிறாரு, திறமை இல்லாத என்ன பண்ணார், ரொம்ப நாளாக வேலை செய்வார். அவருக்கு குறைவான அமௌண்ட் தான் போகணும் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். இதை நீங்கள் எப்படி ஷார்ட்கட்டாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸு ஒய் இசட், எக்ஸு ஒய் இசட் ஒரு வேலையை எக்ஸ் வந்து 4 நாட்கள், ஒய் வந்து 6 நாட்கள், இசட் வந்து 10 நாட்களில் முடிப்பார்கள். இதை பேலன்ஸ் பண்ணுறது என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்துடணும். இங்கே பாருங்க, பெரிய நம்பர் என்னங்க 10, 4 அடிக்குமா, அடிக்காது. டபுள் ஆக்கினா 20, 4 அடிக்க 6 அடிக்காது. ட்ரிபிள் ஆக்கினா 30, 6 அடிக்க 4 அடிக்காது. நான் 5 மடங்கு ஆக்கினீங்கன்னு வைங்க 50, அடிக்காது. 10 மடங்கு தான் அடிக்கும், 60. 3 நம்பரும் அடிக்கும், 60 தான் எல்சிஎம். இந்த 60இல் 4 எத்தனை முறை இருக்கிறது, 15 முறை இருக்கிறது. அப்போ எக்ஸுக்கு 15 மடங்கு காசை நீங்கள் கொடுத்துருங்கோ. ஏன்னா 4 முடிப்பார், குயிக்காக வேலையை முடிப்பார், ரேட் அதிகமாக கொடுக்கணும். ஒய்க்கு 60, 6, 10 டைம் இருக்குது. இவருக்கு 10 பாகம் காசு கொடுத்துருங்கோ. இவருக்கு 10, 60ல் 10, 6 டைம் இருக்கிறது. இவருக்கு 6 கொடுத்துருங்கோ. இப்போ மொத்த ரேஷியோ உங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த ரேஷியோ கூட்டினா மொத்தம் இதை டிவைட் பண்ணால் ஒரு பார்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். யாரை கேட்குறாங்களோ அவங்களுக்கு பிரித்து கொடுத்துடலாம். ஏவுக்கு எத்தனை பாகம் கொடுக்கணும், 15. பிக்கு எவ்வளோ கொடுக்கணும், 10. சிக்கு எவ்வளோ கொடுக்கணும், 6. மொத்தமாக கூட்டினா என்னாச்சு, 31. 15, 25, 31 மொத்த ரேஷியோ. அதை 31 அடித்தா ஒரு பார்ட்டி எவ்வளோன்னு கிடைக்கும். அப்போ அமௌண்ட் எவ்வளோங்க, 31,000. 31,000 31 அடித்தா ஒரு பாகம் 31க்கு 31 கேன்சல், 1000 ரூபாய். ஒரு பாகம் 1000 என்றால் இவருக்கு 15 பாகம் கொடுக்கணும், 15,000. இவருக்கு 10 பாகம் கொடுக்கணும், 10,000. இவருக்கு 6 பாகம் கொடுக்கணும், 6,000. எனில் ஏயின் பங்கு எவ்வளவு, ஏவுக்கு எவ்வளோ கொடுக்கணும், 15 பாகம். ஸோ 15 × 1000 ஈக்குவல் டு 15,000 அவருக்கு நீங்கள் கொடுக்கணும். 15,000 என்பது ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை 10 நாட்களிலும், அப்போ ஏ வந்து எவ்வளோ நாள் முடிப்பார், 10 நாட்களிலும். பி என்பவர் 15 நாட்களிலும், பி எத்தனை நாள் முடிப்பார், 15 நாட்களில் முடிப்பார். அவர்கள் அந்த வேலையை ரூபாய் 2 லட்சத்துக்கு, 2 லட்ச ரூபாய் மொத்தம் அமௌண்ட்டு 2 லட்சத்துக்கு ஒப்புக்கொண்டார்கள். ஏ பெரும் தொகை எவ்வளவு, முன்னாடி பிரச்சனை அதே தாங்க. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். மொத்த ரேஷியோ அவரை அடித்தோம்னா ஒரு பாகம் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும். இதுதான் பேசிக்கான ரூலு. 2 எல்சிஎம், பெரிய நம்பர் 15, 10 அடிக்காது. பெரிய நம்பரை டபுள் ஆக்கினா 30, 2 நம்பர் அடிக்கும், 30 தான் எல்சிஎம். இந்த 30இல் 10 3 முறை, இவருக்கு 3 பாகம் கொடுத்துருங்க. 30ல் 15 2 முறை, இவருக்கு 2 பாகம் கொடுத்துருங்க. மொத்த ரேஷியோ 5, 5ஆல் கேன்சல் பண்ணணும். 5ஆல் கேன்சல் பண்ணால் ஒரு பாட்டு 4, 5, 20. ஸோ 40,000 என்பது தான் ஒரு பாட்டு. அவன் யார் கேட்குறான், ஏவை கேட்குறான். ஏவுக்கு எத்தனை பாகம் கொடுக்கணும், 3 பாகம். 3 × 1 பாகத்தின் மதிப்பு 40,000. 3 × 4 12, 1,20,000 ரூபாய் யார் கொடுக்கணும், நீங்கள் ஏவு கொடுக்கணும். அதே பி கேட்டால் 2 × 40 80,000 கொடுக்கணும். ஏவு கேட்கறதால 1,20,000. 1,20,000 என்பது ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். விளக்கம் சொல்கிற பாருங்க. ஏ எத்தனை நாள் முடிப்பார், 10 நாள். பி எத்தனை நாள் முடிப்பார், 15 நாள். யார் குறைபாடு நேரம் எடுத்திருக்காரு, ஏ. அதுக்கு என்ன அர்த்தம், ஏ தான் திறமையானவர். திறமையானவருக்கு அதிகமான தொகையை நாம் தர வேண்டும். அதான் எல்சிஎம் எடுத்து ரேஷியோ கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா யூ கெட் ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி பாருங்கள், இது ஒரு மாடலான கொஸ்டின். ஏபி இருவரும் ஒரு வேலையை 12 நாள் முடிப்பாங்க. ஏ + பி = 1/12. பிசி இருவரும் அந்த வேலையை 15 நாள் முடிப்பாங்க. அப்போ பி + சி = 1/15. சிஏ இருவரும் 20 நாட்கள் முடிப்பார்கள். சி + ஏ = 1/20. 20 நாள் முடிப்பார்கள் என்றால் ஏபிசி 3 பேரும் அந்த வேலை எவ்வளோ நாளில் பண்ணுவாங்கன்னு கேட்குறான். அதான் கேள்வி. இங்கே வாங்க, இங்கே 2 ஏ இருக்கு,
2B இருக்கு, 2C இருக்கிறது. அப்போ ஏபிசி கேட்டால் என்ன பண்ணணும்? நார்மலாக எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துடணும். தொகுதி இருக்கும், பகுதி இருக்கும், அதாவது நியூமரேட்டர் இருக்கும், டினாமினேட்டர் இருக்கும். டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்? அது இந்த சைடு வரும், அந்த சைடு போகும்போது கீழே போகிறதால அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா சார்? 1/12 கூட்டல் 1/15 கூட்டல் 1/20. நல்லா சொல்கிறேன் பாருங்க. ஏபி, பிசி, ஏசி. நீ கொஞ்சம் யோசி. நீங்கள் என்ன பண்ண? முதல்ல எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்து 2A 2B 2C இருக்கிறதால நீங்கள் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன எல்சிஎம் எடுப்பு பாருங்க. பெரிய நம்பர் 20. 12 அடிக்குமா? அடிக்காது. டபுள் ஆக்கு 40. 12 அடிக்குமா? அடிக்காது. ட்ரிபிள் ஆக்கு 60. அந்த 60 12 அடிக்கும், 15 அடிக்கும், 20 அடிக்கும். 60 எல்சிஎம். இந்த 60ல் 12 5 டைம் ப்ளஸ் 60ல் 15 4 டைம் ப்ளஸ் 60ல் 20 3 டைம் ஈக்குவல் டு 5 + 4 + 3 12 9 12 12/60. இது சுருக்குன்னா 1/5. இந்த 1/5க்கு அப்புறம் தான் நீங்கள் திங்க் பண்ணணும். என்ன சார்? 2A 2B 2C இருக்கிறதால கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1/10. 1/10 என்பது தான் A + B + C. அப்போ A + B + C கேட்டாங்கன்னா 10 நாட்கள் என்பது சரியான ஆன்சர். இதை எப்படிலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவான்னு இதை சொல்லிடலாம். ஏபிசி குட்டாச்சி. ஏபி பிசி சிஏ. நீங்கள் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த ஏபிசியிலிருந்து ஏபியை கழித்தால் சி கிடைத்துவிடும். இந்த ஏபிசியிலிருந்து பிசியை கழித்தால் ஏ கிடைத்துவிடும். இந்த ஏபிசியிலிருந்து சிஏ கழித்தால் பி கிடைத்துவிடும். அப்போ இதில் கொடுத்துட்டு இதை மொத்தமாக கண்டுபிடிக்க வச்சுட்டு ஏ எத்தனை நாள், பி எத்தனை நாள், சி எத்தனை நாள்னு கேட்பான். ஏவை கேட்டால் என்ன பண்ணணும்? ஏ + B + சியிலிருந்து பிசியை கழிச்சா ஏ கிடைச்சிடும். சியை கேட்டால் என்ன பண்ணணும்? ஏ + B + சியிலிருந்து ஏபியை கழித்தால் சி கிடைத்துவிடும். அந்த மாதிரி டைப்பான கேள்வி கேட்கலாம். இதுதான் பேசிக்கு. ஏபி பிசி ஏசி எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. கடைசியில் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைப்பது தான் A + B + C. எனவே 10 என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்க, இந்த கேள்வியில் அதான் மீனிங். யார் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏபி கொடுத்துருக்கான். இருங்க, வேற சார் கட் பண்ணு வேறு பேன் எடுத்துக்கோங்க. மறுபடி வாங்க இந்த கேள்விக்கு போகலாம். ஏபி இருவரும் ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க. அப்போ A + B = 1/18. பிசி 24 நாள். அப்போ B + C = 1/24. ஏசி 36 நாள். A + C = 1/36. அவன் கேட்குறது அதே மாதிரி தான். A + B + C எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இங்கே வாங்க எல்சிஎம் எடுக்கலாமா? வரதில் டினாமினேட்டர் பகுதியை 2ஆல் பெருக்கலாமா? நமக்கு ஏபிசி கிடச்சிருமா? இதுதான் கான்செப்ட். இதில் பெரிய நம்பர் 36. 18 அடிக்கும், 24 அடிக்காது. 36 டபுள் ஆக்குனா 72. 18 அடிக்கும், 24 அடிக்கும், 32 அடிக்கும். 72 எல்சிஎம். இந்த 72ல் 18 4 முறை. 72ல் 24 3 முறை. 72ல் 36 2 முறை. அடுத்து ஆட் பண்ணால் 4 7 9 9/72. இது சுருக்குனா 1/8. மறக்காமல் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏபிசி கிடைச்சிடும். 1/16. இதுதான் A + B + C. அப்போ A + B + C எவ்வளவு? 1/16. 16 நாட்கள் என்பது சரியான ஆன்சர். ஏ என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏபி ஆகியோர் வேலையை 8 நாள் முடிப்பாங்க. அப்போ A + B = 1/8. பிசி ஆகியோர் 12 நாள் முடிப்பாங்க. B + C = 1/12. ஏபிசி 3 பேரும் 6 நாள்.
இங்கே பாருங்கள், ஏபிசி ஈக்குவல் டு 1/6 என்றால் ஏவும் சியும் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், டெக்னிக்கலாக கேட்டிருக்காங்க. இது யாருங்க? ஏபிசி. இது யாருங்க? ஏபி. ஏபிசிலேருந்து ஏபியை கழிச்சா உங்களுக்கு சி கிடைச்சிடும். ஏபிசிலேருந்து பிசியை கழிச்சா ஏ கிடைச்சிடும். அப்போ ஏவும் கிடச்சிடுச்சு, பியும் கிடச்சிடுச்சு, ரெண்டு பேரையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே வாங்க, ஏ எனக்கு வேண்டும் என்றால் எதை கழிப்பேன்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து 1/6. ஏ வேண்டும் என்றால் எதை கழிக்க வேண்டும்? பிசியை கழிக்க வேண்டும். 1/12 எனக்கு ஏ கிடச்சிடும். பெரிய நம்பர் 12, சின்ன நம்பர் அடிக்கும். 12ல் 2 டைம் மைனஸ் 1 டைம் 1/12 என்பது ஏ. அடுத்தது யார் வேணும்? சி வேணும். அப்போ சி வேண்டும் என்றால் ஏபிசியிலிருந்து ஏபியை கழிக்க வேண்டும். ஏபிசி எவ்வளவு? 1/6. யாரை கழிக்க வேண்டும்? ஏபி. 1/8. பெரிய நம்பர் 8 அடிக்காது. டபுள் ஆக்கினா 16 அடிக்காது. 3 மடங்காக்கினா 24 அடிச்சிடும். அப்போ 24 தான் எல்சிஎம். இந்த 24ல் 6, 24 6 4 டைம் மைனஸ் 24 8 3 8 24 3 டைம் 1/24. ஏ கிடச்சிருச்சு 1/12. சி கிடச்சிருச்சு 1/24. என்ன கேட்குறான்? ஏ ப்ளஸ் சி. தட் மீன்ஸ் 1/12 ப்ளஸ் 1/24. 2 கால்சியம் பெரிய நம்பர் அடிக்கும் 24. இதில் 2 டைம் ப்ளஸ் 1 டைம் 3/24. சுருக்குனா 1/8. ஏவும் சியும் அந்த வேலை எவ்வளோ நாள் முடிப்பாங்கன்னா 8 நாட்களில் முடிப்பார்கள். எனவே சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். ஓகேவா? வாங்க சார், அடுத்த கொஸ்டின் போகலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 4 நாள் முடிப்பார். ஏ ஈக்குவல் டு 1/4. பிசி இருவரும் 3 நாளில் முடிப்பாங்க. பிசி ஈக்குவல் டு 1/3. மேலும் ஏசி வந்து 2 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு 1/2 என்றால் பி எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இது ஒரு டெக்னிக்கலான கேள்வி. எப்படி சார்? இது யாருங்க? ஏ. இது யாருங்க? பிசி. ரெண்டுமே கூட்டம் என்ன கிடைக்கும்? ஏபிசி. யாரை கழிக்கணுங்க? ஏசி. கழிச்சா என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். அப்போ ஏ பிசி கூட்டினோம்னா ஏபிசி. அதுலேருந்து ஏசியை கழிச்சிடணும்னா ஏபிசியிலேருந்து ஏசியை கழிச்சா பி கிடச்சிடும். இதான் கான்செப்ட். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஏ 1/4 ப்ளஸ் பிசி 1/3 மைனஸ் ஏசி 1/2 ஈக்குவல் டு பி. ஏபிசி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு பி. இங்கே ஏ, இங்கே பிசி, ஏபிசி மைனஸ் ஏசி ஈக்குவல் டு பி. இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் என்ன எடுப்பேன்? பெரிய நம்பர் 4. 2 அடிக்கும் 3 அடிக்காது. டபுள் ஆக்குனா 8. 2 அடிக்கும் 3 அடிக்காது. ட்ரிபிள் ஆக்குனா 12. எல்லாமே அடிக்கும். 12 தான் எல்சிஎம். 12ல் 4 3 முறை கூட்டால் 12ல் 3 4 முறை மைனஸ் 12ல் 2 6 முறை ஈக்குவல் டு 3 4 7. 7 6 போனால் 1. 1/12. 1/12 என்பது தான் பி வேலையை முடிக்கக்கூடிய நாட்கள். திருப்பி போதாக சொல்கிறேன். கொடுக்கப்பட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஏ கொடுத்தாச்சு, பிசி கொடுத்தாச்சு. ஏவையும் பிசியும் கூட்டினா ஏபிசி கழிச்சிடும். ஏசியை கழிச்சா பி கிடச்சிடும். பி தான் கேட்குறாங்க, அதனால் ஏசியை கழிக்கிறேன். கழிச்சா 12 கிடைக்கும். 12 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள் முடிப்பார். ஏ வந்து 18 நாளில் முடிப்பார். பி என்பவர் அந்த வேலையை 15 நாள் முடிப்பார். பி ஈக்குவல் டு 15 நாளில் முடிப்பார். பி முதலில் வேலையை தொடங்கி, யார் வேலையை தொடங்குறாங்களோ அவங்கள எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பி தான் தொடங்குறாரு. அப்போ 1/15 எடுத்துக்கணும்.
10 நாட்கள் கழித்து சென்று விடுகிறார்னா 10 நாள் இவர் தனியாக வேலை செஞ்சுருப்பார், இவர் கெப்பாசிட்டியில் வேலை செஞ்சுருப்பார். அதனால் இன்ட்டு 10 போட்டால் முடிஞ்ச வேலை எவ்வளோன்னு தெரியும், முடியாத வேலை எவ்வளோன்னு தெரியும். இங்கே 2, இங்கே 3, 2/3 வேலையை முடிச்சார். மொத்த வேலை 3ஆக இருந்தால் முடிந்த வேலை ஒரு பகுதி முடிந்து விட்டது. அப்போ மீதி எவ்வளோ இருக்கும், 1 - 2/3 = 1/3 எடுக்கலாம் கழிச்சு, இல்லை இதை கழிச்சு 1/3 இதான் ரிமைனிங் ஒர்க்கு. ஏ தனியாக மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? இந்த 1/3 வேலையை முடிக்க வேண்டும். அதை யார் முடிக்க வேண்டும்? ஏ முடிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு யாருங்க ஸ்டார்ட் பண்ணால் பி. அவர் கெப்பாசிட்டி 1/15. அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சார்? இன்ட்டு 10 நாள். 10 பெருக்கணும்னா எவ்வளோ முடிஞ்சு போச்சுன்னு தெரியும். அப்போ முடியாத வேலை எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. இந்த முடியாத வேலை யார் முடிக்க வேண்டும்? ஏ முடிக்க வேண்டும். ஏவுடைய மொழி வேலை எவ்வளவு? 1/18. அவர் பண்ண வேண்டிய வேலை 1/3. மீதம் இருக்கக்கூடிய ரிமைனிங் ஒர்க்கை தலைகீழாக போட வேண்டும். அப்போ 3/1 அடித்தா 6 நாட்களில் முடிப்பார். அந்த 6 நாட்கள் என்பது தான் இங்கே சரியான ஆன்சர். இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாருங்க. இவர் கீழே இருக்கிறதா மொத்த பாகம். இந்த 3 பாகத்தை முடிக்க 18 நாள் ஆகுது. யார் முடிக்கணும்? ஏ. 3 பாகத்தை முடிக்க 10 நாள் ஆனால் ஒரு பாகத்தை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 3 பாகத்துக்கு 18. அப்போ ஒரு பாகத்துக்கு 6 நாள். 6 நாட்கள் என்று ஆன்சர் கண்டுபிடித்து விடலாம். அதனால் மீதம் இருக்கக்கூடிய வேலையை எத்தனை நாள் அவர் தனியாக பண்ணுவார்னா 6 நாட்கள் செய்வார். 6 என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ மற்றும் பி ஆகியோர் வேலையை முறையே 15 நாட்கள் மற்றும் 10 நாள் செய்வாங்க. ஏ எத்தனை நாள் பண்ணுவார்? 15 நாட்கள். பி எத்தனை நாள் பண்ணுவார்? 10 நாட்கள். இருவரும் ஒன்றாக வேலையை தொடங்குகிறார்கள். ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். 1/15 + 1/10. ரெண்டுக்கு எல்சியம் பெரிய நம்பர் 15. 10 அடிக்காது. டபுள் ஆக்குனா 30. ரெண்டுமே அடிச்சிடும். 30. 30ல் 15 2 டைம், 10 3 டைம், 5/30 1/6. 6 நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க. அந்த பேசிக் மாடலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே. 2 நாட்கள் கழித்து அப்போ என்ன பண்ணணும்? இன்ட்டு 2. இன்ட்டு 2 என்ன பண்ணால் என்ன கிடைக்கும்? முடிஞ்ச வேலை கிடைக்கும், முடியாத வேலை கிடைக்கும். இதை சுருக்குனீங்கன்னா 1/3. 3 பகுதியில் ஒரு பகுதி முடிந்து விட்டது. அப்போ முடியாது எவ்வளவு? அதுலேருந்து 3ல் 1 போயிடுச்சு. மிச்சம் 2. 2/3 பகுதி ரிமைனிங் ஒர்க். மீதி வேலையை ஏ தனியாக முடிக்கிறார். இந்த வேலை யார் பண்ணோம்? ஏ பண்ணும். ஏவுடைய கெப்பாசிட்டி என்ன? 1/15. இந்த ரிமைனிங் ஒர்க் என்ன பண்ணணும்? தலைகீழாக போட வேண்டும். 3/2 அடித்தா 5 பெருக்குனா 10. 1/10 நாளில் மீதி வேலையை ஏ தனியாக செய்வார். அவன் கேட்குற என்ன கேட்குறான்? மொத்த வேலையும் முடிவதற்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணது ஒரு 2 days. ஏ மட்டும் பண்ணது 10 days. அப்போ மொத்த நாட்கள் பாருங்கள். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணது 2 நாள். ஏ மட்டும் தனியாக முடிச்சது 10 நாள். அப்போ மொத்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாட்கள். 12 நாட்கள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். இங்கே பாருங்கள். ஏ மட்டும் எத்தனை நாள் முடிப்பார்னு கேட்டாங்கன்னா 10 நாள். மீதி இருக்கக்கூடிய வேலையை பி போயிட்டார் 2 நாள் கழிச்சு. மீதி இருக்கிற வேலை யார் முடிக்கணும்? ஏ முடிக்கணும். ஏ எத்தனை நாள் முடிப்பான்னு கேட்டால் 10 நாள். அப்போ மொத்த வேலையும் கேட்டால் இவர் தனியாக 10 நாள், 2 பேர் சேர்ந்து பண்ணது ஒரு 2 நாள். அப்போ மொத்தம் 12 நாட்கள். அந்த வேலை முடிவதற்கு மொத்தமாக எடுத்துக்கொள்கிற நாட்கள் 12 நாட்களாகும். எனவே சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாள் செய்வார். ஏ 24 நாட்களில் செய்வார். பி 9 நாட்களில் செய்வார். பி = 1/9. சி என்பவர் 12 நாள் செய்வார். சி = 1/12. பியும் சியும் முதலில் ஆரம்பித்து இவங்க 2 பேர் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஏ வரல. அப்போ பி 1/9, சி 1/12. 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. எல்சிஎம் எடுத்து கூட்டணும். பெரிய நம்பர் 12. 9 அடிக்காது. டபுள் ஆக்குனா 24. 9 அடிக்காது. ட்ரிபிள் ஆக்குனா 36. 2 அடிக்கும். 36 எல்சிஎம்.
36 9 4 டைம் 4 9 36 12 3. அப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலை 7/36. யார்? பிசியினுடைய ஒரு நாள் வேலை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா 7/36 முடிப்பாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? 3 நாள் கழித்து சென்று விடுகிறார்கள். அதனால் இன்ட்டு 3 போடுறேன். ஏன் 3 போடுறேன்? முடிந்த வேலை முடியாத வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு போடுறேன். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 12 7/12. அப்போ 12 பாகத்தில் 7 பாகம் முடிந்து விட்டது. 12 பாகத்தில் 7 பாகம் முடிந்து விட்டது. அப்போ முடியாத பாகம் இதிலிருந்து கழிச்சோம்னா 5/12 வந்து ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கு யார் போகிறாங்க தான் இப்போ விஷயம். மீதி வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? யார்? ஏ. நான் என்ன சொன்னேன்? மீதி வேலை யார் பண்ண? ஏ. ஏனுடைய கெப்பாசிட்டி 1/24. மீதி வேலை என்ன பண்ணணும்? தலைகீழ போடணும். அப்போ 12/5. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2 = 2 பெருக்குனா 10 நாட்கள். 10 நாட்களில் ஏ தனியாக அந்த வேலையை முடிப்பார். 10 நாட்கள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ ஷார்ட்கட் பாருங்க. இன்னும் பண்ண வேண்டிய ஒர்க்கு 5/12. இதை யார் பண்ண வேண்டும்? ஏ பண்ண வேண்டும். 12 பாட்டு முடிக்கிறதுக்கு 24 நாள் ஆகுது. அப்போ ஒரு பாட்டு 2 நாள் ஆகுது. அப்போ 5 பாட்டு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகும். 10 நாளில் ஏ மீதம் இருக்கக்கூடிய வேலை முடிப்பார். அதனால் சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். ஏ என்பவர் ஒரு வேலையை 14 நாட்கள் முடிப்பார். அப்போ ஏ = 1/14. பி என்பவர் 21 நாள் முடிப்பார். அப்போ பி = 1/21. இருவரும் ஒன்றாக வேலையை தொடங்குகிறார்கள். 2 பேரும் ஒன்றா கூட்டினா அப்போ 1/14 கூட்டல் 1/21. எல்சிஎம் பாருங்க. பெரிய நம்பர் 21 அடிக்காது. பெரிய நம்பரை டபுள் ஆக்கினா 42. 42 14 3 டைம் 3 14 42 கூட்டல் இது 2 டைம் 5/42. இது ஒரு நாள் வேலை. வேலை முடிவதற்கு 3 நாட்களுக்கு முன்பு ஏ சென்று விடுகிறார். இதை அப்படியே வச்சிருங்க. இப்போ முடியறதுக்கு முன்னாடியே ஏ போயிட்டாரு. அப்போ அந்த 3 நாள் வேலை யார் பண்ணியிருப்பா? பி பண்ணியிருப்பாரு. பி எடுத்துக்கொண்டு வாருங்கள். இது மாதிரி ஏ போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா பி எடுத்துகிட்டு வரணும். பி 1/21. வேலை முடிவதற்கு 3 நாளைக்கு முன்னாடி ஏ போயிட்டார். அந்த 3 நாள் வேலை யார் பண்ணியிருப்பா? பி பண்ணியிருப்பாரு. × 3. இவரால் முடிக்கப்பட்ட வேலை எவ்வளோன்னு தெரியும். அவரால் முடிக்கப்பட்ட வேலையை போக மிச்ச வேலையை தான் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. இதான் கான்செப்ட். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1/7. இவர் 7ல் ஒரு பாகத்தை தனியாக பண்ணிட்டார். யார்? பி. அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்கும்? 7 பாகத்தில் ஒரு பாகத்தை பண்ணினா 6/7 இருக்கும். அந்த 6/7 யார் பண்ணியிருப்பாங்க? ஏவும் பியும் முடிச்சுட்டு தான் 3 நாளைக்கு முன்னாடி ஏ போயிருப்பான். அதான் கான்செப்ட். அப்போ இந்த வேலையை இவர்கள் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அவங்க 2 பேருடைய கெப்பாசிட்டி என்ன? 5/42. ரிமைனிங் ஒர்க் என்ன? 6/7. ரிமைனிங் ஒர்க் என்ன பண்ணணும்? தலைகீழாக போட வேண்டும். 7/6. இதை கேன்சல் பண்ணுங்க. 6 7 42 = 5/36. இதை எக்ஸாக்டாக அடிக்காது. ரிசிப்ரோக்கல் பண்ணணும். 36 ÷ 5 7 5 35 1/5. இவர் முடிச்சுட்டு தான் அவர் 3 நாளைக்கு முன்னாடி போயிருப்பார். யார்? ஏ போயிட்டார். அப்போ ஏவும் சியும் சேர்ந்து செய்தது 7 1/5. 3 நாள் பி யார் செஞ்சது தனியாக? 3 நாள் பி தனியாக பண்ணார். இது ஒரு 3 நாள். அப்போ ஏபி பண்ண ஒர்க்கு பி பண்ணோடது சேர்த்தோம்னா மொத்தம் 10 1/5 நாட்களில் அந்த மொத்த வேலையும் முடிக்கப்படும். அவங்க என்ன சொல்கிறாங்க? மொத்த வேலையும் முடிவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? நல்லா திருப்பி சொல்கிற பாருங்க. ஏ 14 நாள், பி 12 நாள். 2 பேரும் ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க. 5/42. இங்கே நமக்கு இப்போ தேவையில்லை. இங்கே வா. அடுத்த கான்செப்ட். வேலை முடிகிறதுக்கு முன்னாடி யார் போயிட்டா? ஏ போயிட்டார். அப்போ யார் இருப்பா? பி இருப்பா. 3 நாள் தனியாக வேலை செஞ்சுருப்பார். அப்போ 6/7 ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் ஏவும் பியும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. அதை செய்வதற்கு 7 1/5 நாட்கள் ஆகும். ப்ளஸ் பி தனியாக செய்தது மொத்தமாக 10 1/5 days என்பது மிக துல்லியமான ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். ரைட், இங்கே வாங்க.
7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறார்கள். 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாக வேலையை தொடங்குகிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு 12 நாள் வேலைங்க, அதில் 5 நாள் வேலை முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் 7 நாட்கள் இருக்கிறது. இந்த 7 ஆண்களாகவே இருந்தால் இன்னும் உங்களுக்கு 7 நாட்களில் முடியும். ஏன்னா இங்கே ஒரு 5 நாள் ஒர்க்கு முடிஞ்சு போச்சு, இங்கே ஒரு 7 நாள் ஒர்க்கு. இந்த 7 பேர் இருந்தால் 12 நாளில் வேலை முடிச்சுருவாங்கன்னு அர்த்தம். 2 ஆண்கள் சென்று விடுகிறார்கள். 7 பேர் இருக்காங்களா? இப்போ 2 பேர் போனால் 5 ஆண்களாக மாறிவிட்டார்கள். 5 ஆண்களாக மாறிவிட்டார்கள். இப்போ எப்படி வருது பாருங்க, ஆண்கள் நாட்கள். ஆண்கள் குறைந்து விட்டார்கள், ஆளு குறைஞ்சு போச்சு, நாட்கள் அதிகமாகும். ஆட்கள் குறைவு, நாட்கள் அதிகம். எதிர்மாறிலி குறைவு அதிகம்னா எதிர்மாறிலி. எதிர்மாறிலி எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே கேன்சல் பண்ணணும். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆன்சர். 7 49 டிவைடட் பை 5. இதை நான் உங்களுக்கு செயின் நடத்தும் போது என்னுடைய கான்செப்டை உங்களுக்கு தெரிய சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கன்னா 9 5 45 மிச்சம் 4/5. 9 4/5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். திருப்பி சொல்கிறேன், கேட்டுங்க. 7 ஆண்கள் ஒரு வேலையை 12 நாளில் பண்ணுறாங்க. 7 ஆடு 12 நாள். இந்த 7 பேர் எங்கேயும் போக வேண்டாம், 12 நாளில் முடியும். ஒன்றாக வேலை தொடங்குகிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு 12 நாள் வேலையில் 5 நாள் வேலை முடிஞ்சு போச்சு, இன்னும் 7 நாள் வேலை செய்யும். அந்த 7 பேருமே இருந்தால் இன்னும் 7 நாளில் முடிப்பாங்க. இந்த 7 பேரில் 5 ஆண்கள் போயிட்டாங்க. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க 5 ஆண்கள் தான் இருப்பாங்க. எத்தனை பேர்? 2 பேர் போயிட்டாங்க. அப்போ 5 பேர் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்கள் குறைந்து விட்டது, நாட்கள் அதிகமாகும். குறைவு அதிகம் என்பது எதிர்மாறிலி. அப்படியே போட்டு கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 9 4/5 என்பது மிக துல்லியமான ஆன்சர். 10 ஆண்கள் ஒரு வேலையை 15 நாளில் பண்ணுவாங்க. 10 பேர் 15 நாள்னா ஒரு ஆள் எவ்வளோன்னு கேட்டால் 10 × 15 150 நாள். நல்லா கான்செப்ட் பாருங்கள். 10 ஆண்கள் 15 நாளில் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஆண் கேட்டால் 2 பேருக்கு 150 நாட்கள் ஆகும். இது ஒரு கான்செப்ட். ஆண்கள் 150 நாட்கள் ஆகும். 15 பெண்கள் அந்த வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. 15 பெண்கள் 12 நாளில் முடிப்பாங்க. அப்போ ஒரு பெண்கள் 15 × 12 180 நாட்களில் பெண்கள் முடிப்பார்கள். ஆண்கள் எவ்வளவு? 150. பெண்கள் எவ்வளவு? 180. எத்தனை ஆண்கள்? ஒரு ஆண்கள் ஒரு பெண்களாக இருந்தால். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? 10 ஆண்கள். அந்த 10 தூக்கி மேலே போடுங்க. 15 பெண்கள் 15 தூக்கி மேலே போடுங்க. இதை சிம்பிளை பண்ணினா 1/15. இதை சிம்பிளை பண்ணினா 1/12. ரெண்டுக்கு எல்சியம் எடுக்கணும். எல்சியம் 15 30 60 எடுக்கலாம் எல்சியம். இந்த 60ல் 15 4 டைம், 60ல் 12 5 டைம். ரெண்டையும் கூட்டினா 9/60. சுருக்குமா? சுருக்காது. 60/9 ஈக்குவல் 6 9 54. மிச்சம் இருக்கிறது 6. 6/9 சுருக்குனா 2/3. 6 2/3 என்பது மிக துல்லியமான ஆன்சர். சி என்பது மிக துல்லியமான ஆன்சர். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். நான் என்ன பண்ணுறேன்? ஆண்களை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பெண்களை ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 4 ஆண்கள் 4x, 6 பெண்கள் 6y. 8 நாள் முடிப்பாங்க. 1/8. 3 ஆண்கள் 3x, 7 பெண்கள் 7y. 10 நாட்கள் முடிப்பார்கள். 1/10 என்றால் 10 பெண்கள் அந்த வேலை எத்தனை நாள் முடிக்கிறான்னு கேட்குறான். எனக்கு பெண்கள் வேணும், அதனால் ஆண்களை கேன்சல் பண்ணுறேன். இதை 3ஆல் பெருக்கணும், இதை 2ஆல் பெருக்கணும். இது 12x ப்ளஸ்ஸு 18y 3/8. இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கணும். 4 3 12 12x 4 7 28 28y ஈக்குவல் 4/10. இப்போ சைன் மாற்றணும், குறி மாற்றியாச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. இதுக்குள்ள வித்தியாசம் 28ல் -10y.
இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 3/8 மைனஸ் 4/10 எல்சிஎம் வந்து எவ்வளோ எடுப்பா? 40. இது 5 டைம் இருக்குது 15, இது 4 டைம் இருக்குது 16 மைனஸ் 1/40, இங்கே மைனஸ் 1/40. மைனஸுக்கு மைனஸு கேன்சல் ஆகிடும். 10 பெண்கள் 40 நாட்களில் முடிப்பார்கள். அப்போ 10 பெண்கள் எவ்வளோன்னு கேட்டால் 40 நாட்கள். 40 நாட்கள் என்பது மிக துல்லியமான ஆன்சர். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை பார்த்துருக்குறோம். இந்த கான்செப்டை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். உங்களுக்கு எளிமையாக மாறும். அவர்கள் கேட்கிற கேள்விகளை நீங்கள் எளிமையாக பதிலளித்து விடலாம். இன் ஃபியூச்சர் நம்ம இதை விட ரொம்ப அட்வான்ஸான ப்ராப்ளத்தெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஓரளவுக்கு எல்லா கான்செப்டும் கவர் பண்ணியிருக்கிறோம். இன்னும் அட்வான்ஸ் மெத்தடும் உங்களுக்காக நாங்கள் போடுகிறோம். நீங்கள் திருப்பி பார்த்து உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற வாழ்த்து சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா சார்?